Welcome to Vision Academy. I'm in biology 29-12 உடைய questions answers வந்து analyze பண்ண போறோம். Question number 21. மருத்துவ குணமிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. மருத்துவ குணமிக்க தாவரங்களை plants with medicinal values, medicinal plants னு கூப்பிடுவாங்க. அது மூலிகைகள்னு சொல்லுவாங்க. இதனால ஆன்சர் ஆப்ஷன் சி மூலிகைகள். Question number 22. எந்த தாவரத்துடைய விதை பகுதி உணவாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சீட் பாட் பிளான்ட் உடைய எந்த சீட் பாட் எனக்கு ஃபுட்டா வந்து பயன்படுத்தலாம்னு கேட்குறாங்க. இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எனக்கு ஆன்சர் துவரை தோர்தால் அப்படின்றது தான் எனக்கு சீட் பாட் ஆஃப் பிளான்ட். அதனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ துவரை தோர்தால். கொஸ்டின் நம்பர் 23. உணவு தொடர்பான தொழிலை தேர்ந்தெடுக்க. ஃபுட் ரிலேட்டிவ் இண்டஸ்ட்ரி இதுல எதுன்னு கேட்டிருக்காங்க. கயிறு திரிக்கிறதா, பருத்தி வளர்க்கறதா, பூந்தோட்ட தொழிலா, இல்ல ஊறுகாய் தயாரித்தலா? ஆன்சர் ஆப்ஷன் டி ஊறுகாய் தயாரித்தல். The medicinal plants that used to cure jaundice is. மஞ்சள் காமாலை நோய்க்கு மருந்தாக பயன்படுகின்ற மூலிகை தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கீழாநெல்லி கேரிமி சீட். கொஸ்டின் நம்பர் 25. காகிதம் தயாரிக்க பயன்படுகின்ற மரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காகிதம் தயாரிக்க பயன்படுகின்ற மரம் யூகலிப்டஸ். ஆப்ஷன் பி யூகலிப்டஸ். கொஸ்டின் நம்பர் 26. ரிக்கெட்ஸ் ஒரு டேஷ் குறைபாட்டு நோய். ரிக்கெட்ஸ் என்பது விட்டமின் டி குறைபாடுடைய நோய். அதனால ஆன்சர் ஆப்ஷன் டி விட்டமின் டி. உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு டேஷ். உயிரினங்களுடைய அமைப்பு மற்றும் செயல் அலகு ஆப்ஷன் பி செல். செல்கள் அப்படின்றது தான் உயிரினத்துடைய பேசிக் அண்ட் யூனிட், ஃபங்க்ஷனல் யூனிட், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஆப்ஷன் டி செல்ஸ். பொருட்களை கண்ணாடி வில்லையில் வைத்த அளவில் பெரியதாக காண்பதற்கு பயன்படுத்தப்படும் கருவி. அதாவது எந்த பொருளை ஸ்லைட்ஸ் நம்ம வச்சு மேக்னிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு பெரிய அளவில் காண்பதற்கு ஸ்லைட்ஸ்ல வச்சு பயன்படுத்தக்கூடிய பொருள். இந்த கொடுத்திருக்கிற எல்லா பொருளுமே வந்து எனக்கு அளவு பெரியதாக காமிக்கக்கூடிய பொருட்கள். இதில் எனக்கு ஸ்லைட்ஸ்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் ஆப்ஷன் டி நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப். செல்லின் ஆற்றல் மையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. செல்லுடைய பவர் ஹவுஸ் ஆஃப் செல் ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா. தற்கொலை பைகள் என அழைக்கப்படும் செல்லுடைய உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சூசைடல் பேக்ஸ். செல்கள்ல எந்த பொருள் தற்கொலை பைகளா, அதாவது சூசைடல் பேக்ஸா யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் லைசோசோம். ஆப்ஷன் டி லைசோசோம். கொஸ்டின் நம்பர் 31. செல்லின் செயல்களை கட்டுப்படுத்தும் கோள வடிவம் கொண்ட நுண்ணுறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெரிக்கல் ஆர்கன் which control the activities of the cell. எந்த கோள உறுப்பு செல்லுடைய செயல்களை கட்டுப்படுத்துது அப்படின்னா ஆன்சர் இதுக்கு உட்கரு. உட்கரு அப்படின்றது ஒரு கோள வடிவம் கொண்ட செல்லுடைய செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஆப்ஷன் சி உட்கரு. செல்களுக்குள் நுழையும் கிருமிகளை அழிக்கும் பணியில் ஈடுபடும் செல் நுண்ணுறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. செல்களுக்குள்ள நுழையக்கூடிய கிருமிகளை அழிக்கும் பணியில ஈடுபடக்கூடியது எது அப்படின்னா நமக்கு லைசோசோம்கள். தற்கொலை பைகள் அப்படின்றதுனால அந்த தற்கொலை பைகள் தான் எனக்கு செல்லுக்குள்ள நுழையக்கூடிய கிருமிகளை அழிக்கின்ற பணியை செய்து. அதனால இதுக்கு ஆன்சர் லைசோசோம்கள். ஆப்ஷன் டி லைசோசோம். விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. விலங்கு செல்களில் மட்டுமே காணப்படுகின்ற நுண்ணுறுப்பு இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல நமக்கு ஆப்ஷன் பி சென்ட்ரோசோம் மட்டும்தான் விலங்கு செல்கள்ல மட்டுமே காணப்படும், தாவர செல்கள்ல இருக்காது. ஆன்சர் ஆப்ஷன் டி சென்ட்ரோசோம். கொஸ்டின் நம்பர் 34. நுண்குமிழ்களில் பெரிய அளவில் காணப்படும் செல். நுண்குமிழ்கள் பெரிய அளவுல எந்த செல்கள்ல இருக்கும்னு கேட்கறாங்க. நுண்குமிழ்கள் பொதுவாகவே பெரிய அளவுல இருக்கக்கூடியது தாவர செல்கள்ல தான். அப்ப நமக்கு இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்க. இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வெங்காயம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஒரு தாவரம். அதனால இதுல எனக்கு வெங்காய தோளுடைய செல் தான் பெரிய நுண்குமிழ்கள் கொண்ட ஒரு செல். ஆப்ஷன் ஏ வெங்காய தோலின் செல், செல் ஆஃப் ஆனியன் பீல். கொஸ்டின் நம்பர் 35. The longest cell is. நீளமான செல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீளமான செல் நரம்பு செல். ஆப்ஷன் பி நரம்பு செல் அப்படின்றது தான் நீளமான செல். கொஸ்டின் நம்பர் 36. ஒரு செல் தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. யூனிசெல்லுலார் பிளான்ட் எது. இங்க கொடுத்திருக்கிறது நமக்கு யூனிசெல்லுலார்ஸா இருந்தாலும் எல்லாமே ஒரு சிலது தவிர மஷ்ரூம்ஸ் தவிர இதுல எனக்கு பிளான்ட் எது அப்படின்னா எனக்கு பிளாமிடோமோனஸ் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு யூனிசெல்லுலார் பிளான்ட். மற்றது எல்லாமே எனக்கு ஃபங்கஸ் அண்ட் அனிமல்ஸா வந்து இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி பிளாமிடோமோனஸ். கொஸ்டின் நம்பர் 37. மனிதனை எந்த இனத்தில் வகைப்படுத்தலாம். To which class does man belong? மனிதனை எந்த இனத்துல வகைப்படுத்தலாம் அப்படின்னா இதுல உங்களுக்கு எந்த இனம்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல நமக்கு ஏவ்ஸ், அதாவது பறக்கவும் செய்ய மாட்டோம், மனுஷன் ஊறவும் செய்ய மாட்டோம்,
பாலூட்டி இனமா இல்ல ஹோமோவா, அதாவது ஹோமோசெபியன்ஸ் சொன்னாலும் ஆனா எந்த இனம்னு கேட்டிருக்காங்க, எந்த கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம சிற்றினங்கள் அப்படின்றதுக்குள்ளதான் நம்ம ஹோமோ அப்படின்றதெல்லாம் பிரிப்போம். அதனால பேரினங்கள் சிற்றினங்களுக்குள்ளதான் நம்ம ஹோமோ அப்படின்றதெல்லாம் பிரிப்போம். அதனால நமக்கு இது எந்த இனம் அப்படின்னா பொதுவான இனம் நமக்கு பாலூட்டி இனம். அதனால ஆன்சர் ஆப்ஷன் பி மம்மல்ஸ். முதுகெலும்பு உள்ள விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறதுல எனக்கு முதுகெலும்பு இருக்கக்கூடிய பொருள் விலாங்கு மீன் தான். அதனால ஆன்சர் ஆப்ஷன் சி ஈல். கீழ்காணும் தாவரங்களில் ஒரு வித்தலை தாவரம் மோனோகாட் பிளான்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. மோனோகாட் பிளான்ட் இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் சி நெல் மட்டும்தான் எனக்கு மோனோகாட். கீழ்காணும் பண்புகளில் எட்பம்பு இருவித்தலை தாவரத்திற்கு பொருந்தும். எந்த பண்பு இருவித்தலை தாவரத்திற்கு பொருந்தும் கேட்டிருக்காங்க. இதுல ஆன்சர் ஆப்ஷன் ஏ சல்லிவேர் டேப் ரூட் அப்படின்றது தான் டைகாட் பிளான்ட்ஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பொருத்தமான ஒரு விஷயம். கொஸ்டின் நம்பர் 41. 5 உலக வகைப்பாட்டு முறையை வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஆர்ஹெச் விட்டேக்கர். 5 கிங்டம் சிஸ்டம் யாரால கிளாசிஃபை பண்ணப்படுது அப்படின்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். ஆப்ஷன் ஏ ஆர்ஹெச் விட்டேக்கர்னால கிளாசிஃபை பண்ணப்படுது. கொஸ்டின் நம்பர் 42. கிங்டம் முனிரா இன்க்ளூட்ஸ் டேஷ் ஆர்கனிசம். முனிரா உலகத்தில் டேஷ் உயிரினங்கள் அடங்கியுள்ளன்னு கேட்டிருக்காங்க. முனிரா உலகத்துடைய எந்த உயிரினங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு செல் உயிரினங்கள் தான் முனிராக்குள்ள இருக்கும். அதனால ஆன்சர் ஒரு செல்கள், அதாவது ஆப்ஷன் பி யூனிசெல்லுலர். கொஸ்டின் நம்பர் 43. த குவீன் ஆஃப் ட்ரக் இஸ். மருந்துகளின் ராணி எது அப்படின்னா ஆன்சர் பி பென்சிலின். பென்சிலின் அப்படின்றது தான் குவீன் ஆஃப் ட்ரக்ஸ். கொஸ்டின் நம்பர் 44. டேஷ் தாவர செல்களில் காணப்படும் விலங்கு செல்களில் காணப்படுவதில்லை. தாவர செல்கள்ல இருக்கும், விலங்கு செல்கள்ல இருக்காது. அந்த மாதிரியான பொருட்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல தாவர செல்லுல இருக்கக்கூடிய பொருள் செல் சுவர், அது விலங்கு செல்ல இருக்காது. அதனால இதுக்கு ஆன்சர் எனக்கு ஆப்ஷன் பி செல் சுவர். கொஸ்டின் நம்பர் 45. ஒரேசா சட்டைவா என்பது டேஷின் இருசொல் பெயர். ஒரேசா சட்டைவா இஸ் பைனாமினல் நேம் ஆஃப் நெல். ஆப்ஷன் ஏ நெல்லுடைய இருசொல் பெயர் தான் பைனாமினல் நேம் தான் ஒரேசா சட்டைவா. நமது உடலில் எலும்பு மண்டலத்தில் டேஷ் எலும்புகள் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. நமது உடல் எலும்பு மண்டலத்துல எத்தனை எலும்புகள் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ 206 எலும்புகள் நம்ம உடலில் இருக்கு. அதனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ 206. கொஸ்டின் நம்பர் 47. இதயத்தில் மட்டும் காணப்படுகின்ற ஒரு சிறப்பான தசை கார்டியாக் தசைகள், அதாவது கார்டியாக் மசில்ஸ் இதய தசைகள். ஆப்ஷன் பி இதய தசை. கொஸ்டின் நம்பர் 48. எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் செக்ரெட் கெமிக்கல்ஸ் கால்ட். அதாவது நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கின்ற வேதிப்பொருள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்மோன்கள்னு சொல்லுவோம். நாள சுரப்பிகள் சுரக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் தான் நொதிகள்னு சொல்லுவோம். அதனால இங்க கொடுத்திருக்கிற வேதிப்பொருட்கள்ல ஹார்மோன்கள்ன்றது தான் நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருட்கள். அதனால ஆன்சர் ஆப்ஷன் சி ஹார்மோன். இந்தியாவில் தோன்றிய மிக பழமையான ஒரு சிகிச்சை முறை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தோன்றிய மிக பழமையான ஒரு சிகிச்சை முறை ஆயுர்வேதம். ஆப்ஷன் பி ஆயுர்வேதா. தமிழ்நாட்டுடைய பழமையான சிகிச்சை முறை சித்த மருத்துவம். இந்தியாவுடைய பழமையானது ஆயுர்வேதம். கொஸ்டின் நம்பர் 50. பாஸ்டியர் முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாஸ்டரைசேஷன் மெத்தட் வாஸ் டிஸ்கவர்டு பை. ஆன்சர் கொஸ்டின்ல இருந்தே இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி லூயி பாஸ்டியர். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி லூயி பாஸ்டியர் தான் 50 கொஸ்டினுக்கு ஆன்சர். தேங்க்யூ.